முதலாவது இந்த கூட்டத்தில் நாம் எல்லாரும் சிலுவைக்கு பக்கத்தில் வருவோம். நமக்கும் சிலுவைக்கும் உள்ள தூரம் என்ன? நாம் சிலுவையை வேடிக்கை பார்க்கிறவர்களாக இருக்கிறோமா? தூரத்திலிருந்து அந்த சிலுவையை பார்த்து அழுது விட்டு போகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் கண்டுணர வேண்டிய ஒரு நேரம் இதுதான். மத்தேயு 26:58. பிரதான ஆசாரியர் பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை வரைக்கும் வந்து உள்ளே பிரவேசித்து முடிவை பார்க்கும்படி சேவகரோடு உட்கார்ந்தான். பேதுரு தூரத்திலே பின் சென்றான். இன்றைக்கு நமக்கும் ஆண்டவருக்கு உள்ள தூரம் என்ன? நாம் ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறோம்? மத்தேயு 27:32. போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். ஒருத்தன் தூரத்தில் வந்துட்டு இருக்கிறான், ஒரு ஊழியக்காரன். இன்னொருவன் அவருடைய சிலுவையை தோளிலே சுமக்கிறான். மார்க்கு 15:40. சில ஸ்திரீகளும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். சில ஸ்திரீகள் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தூரம் என்ன? தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறோமா? தூரத்துக்கு பின்னால் வந்துட்டு இருக்கோமா? இல்லை சிலுவையை ஆண்டவர்கிட்டருந்து வாங்கி ஷேர் பண்ணுறோமா? யோசிச்சு பாருங்க. லூக்கா 23:35. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். நீ சும்மா வேடிக்கை பார்க்குற ஒரு ஜனமா? இன்னைக்கு இந்த கூட்டத்தில் முதல் பகுதியாக உனக்கும் சிலுவைக்கும் உள்ளதான டிஸ்டன்ஸை நீ குறைக்கணும். எவ்வளவு நெருங்கி வர்றையோ அவ்வளவு உன் வாழ்வு சிறப்பாய் அமையும். யோவான் 19:25. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். இவர்கள் இயேசுவின் சிலுவையின் அருகே வந்து விட்டார்கள். ஒரு கூட்டம் ஜனங்கள் தூரத்தில் நின்று பார்க்கிறார்கள். ஒரு சில ஊழியர்கள் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில ஸ்திரீகள் தூரத்தில் நின்று பார்க்கிறார்கள். ஒரு சில ஸ்திரீகள் சிலுவையின் அருகே வந்தார்கள். ஒரு சிலர், ஒரு ஆள் சிலுவையே வந்து என்ன செய்தான்? வாங்கி சுமந்தான். இந்த கூட்டத்தில் நீங்க எந்த கண்டிஷன்ல இருக்கிறீங்க? சிலுவையை பார்க்கிற ஆடியன்ஸா இருக்கீங்களா? இல்லை சிலுவையிட கிட்ட நெருங்கி வந்து அந்த ரத்தம் உங்க மேல் விழுகிற அந்த தூரத்துக்கு கிட்ட வர்றீங்களா? இல்லை சிலுவையை ஆண்டவரே நீர் சுமக்க வேண்டாம், என்னால் முடிந்த அளவு நான் உமக்காய் சுமக்கிறேன் என்கிற அந்த அளவு சிலுவையின் அருகே வர விரும்புகிறீர்களா? நீ கிட்ட வந்தா அந்த சிலுவையில் இருந்து ஒழுகுகிற ரத்தம் உன் மேல விழும். ஒரு சொட்டு ரத்தம் உன் மேல விழுந்துச்சுன்னு சொன்னா அந்த குற்றமற்ற ரத்தம், பாவமில்லாத ரத்தம், பரிசுத்த ரத்தம், புண்ணிய ரத்தம், அந்த ரத்தம் உன் வாழ்வை மாசற்றதாய், விலையேறப்பட்டதாய், குற்றமற்றதாய், பரிசுத்தமாய், தெய்வீகமாய் மாற்று. இயேசுவின் இரத்தத்துக்கு பலவிதமான செயல்பாடுகள் உண்டு. அதனுடைய வல்லமை விலையேறப்பெற்ற வல்லமை. அந்த இரத்தம் வரும் பொழுது குற்றமற்றவனா நீ மாறுவாய். இன்னைக்கு மனித இரத்தத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வியாதி உள்ள இரத்தங்கள் அநேக இரத்தத்தில் என்ன இருக்கு? கேன்சர் இருக்கு. அநேக இரத்தத்தில் பல வியாதிகள் இருக்கு.
ஆனா இயேசுவின் ரத்தத்தில் என்ன கிடையாது? வியாதியை போக்கக்கூடிய சக்தி உண்டு, பாவத்தை போக்கக்கூடிய சக்தி உண்டு, பரிசுத்தத்தை உண்டு பண்ணக்கூடிய சக்தி உண்டு. அதனால தான் இயேசுவின் ரத்தம் உன் மேல விழணும்னு சொன்னா நீ எங்கேயோ நின்றுட்டு இருக்க கூடாது. எவ்வளோ தூரத்தில் இருந்துட்டு என் மேல கொஞ்சம் தெளிங்கன்னா அவர் சிலுவையில் ரத்தம் தெளிக்கிற வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. நீ போகணும். நீ ஜனம் ஏதோ ஒரு ஜனம் மாதிரி, யாரோ ஒரு அந்நியன் மாதிரி நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்க கூடாது. யாரையோ அடிக்கிறாங்களாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க தெரியுமா, யாரையோ அடிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். ஜனங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு சில ஸ்திரீகள் அழுது 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 யாரு என்ன ஏசினாலும் என்ன பண்ணாலும் உள்ள பூந்து சிலுவை கிட்டேயே வந்துட்டாங்க. ஆனா சிரேனே ஊரானாகிய சீமோன் அப்படி அல்ல, ஓடி வந்துட்டான். ஊர்ல இருந்து தேவகுமாரனை அடிக்கிறாங்க கொல்றாங்கன்னு வந்தவனே பிச்சுக்கிட்டு ஓடி வந்துட்டான். வந்த உடனே சிலுவை தூக்கி யார் தோல்ல வச்சாச்சே, அந்த ரத்தம் வடிந்த சிலுவை யார் தோல்ல வந்துருச்சு. இன்னைக்கு சிலுவை சுமக்க வர்றீங்களா? சிலுவை கிட்ட வர்றீங்களா? சிலுவை அண்டை வாருங்கள். அதுல இருந்து ஒழுகிற ரத்தம் ஒன்று பாவத்தை போக்கட்டும், சாபத்தை போக்கட்டும். இன்னைக்கு கொஞ்ச நேரம் இயேசுவின் ரத்தத்துல, இயேசுவின் ரத்தம் உங்க மேல தெளிக்கப்படணும். உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு பொட்டு வச்சிருந்தா அவளுக்கு என்ன சொல்லுவோம்? சுமங்கலின்னு சொல்லுவோம் உலகம். ஆனா நமக்கு பஸ்காட்டுக்குட்டியின் ரத்தம் என்ன செய்யணும்? தெளிக்கப்பட்டா மீட்கப்பட்டவன் மீட்கப்பட்டவள்னு அர்த்தம். இன்னைக்கு நீங்க திரும்பி போகும்போது நம்முடைய நெற்றியில அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதா நம்ம போகலாம். அப்ப பிசாசு விளங்குவான். சங்கார தூதன் என்ன செய்வான்? ஒரு வீட்டில் தெளிக்கப்பட்டிருந்தாலே சங்கார தூதன் அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டான். அப்போ உன் நெற்றியில இயேசுவின் ரத்தம் இருந்தா யார் வரமாட்டா? சங்கார தூதன் வரமாட்டான். அப்படி விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் போடுவோம். ஒரு 5 நிமிஷம் முழங்கால்லையே நீ உன்னை தியானிச்சு 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 அப்படியே சிலுவை அண்டை வந்துடணும். சிலுவையை முடிஞ்சா பிடிச்சுக்கோ. அவனுடைய சிலுவையை வந்துட்டீன்னா சிலுவையில இருந்து ஒழுகுற ரத்தம் உன் மேல விழும். அப்படியே நேரடியா உன் மேல விழுந்த உடனே உன்னுடைய சிந்தை தூய்மையாகும். அந்த ரத்தம் உன்னுடைய சரீரத்தில் ஏற்றப்படட்டும். உன் மாம்ச சரீரம் பலன் அடையட்டும். அந்த ரத்தம் உனக்குள்ள வரட்டும். உன் பலவீனங்கள் போகட்டும். அந்த ரத்தம் உனக்குள்ள வரட்டும். உனக்குள்ள இருக்கிற பாவம் விலகட்டும். அந்த ரத்தம் உன் மேல தெளிக்கப்படட்டும். உன்னை பின்தொடர்ந்து வருகிற சங்கார தூதன் விலகி போகட்டும். எல்லாரும் கொஞ்ச நேரம் முழங்கால் போடுவோம். இது 8வது கூட்டம் நினைக்கிறேன் இல்லையா? சுத்திரி கூட்டத்தில் இது 8வது கூட்டம். இந்த 8வது கூட்டத்தில் நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கணும்? 80% நீ நெருங்கி இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அங்கங்க எழும்பாதீங்க, போகாதீங்க, பார்க்காதீங்க. கொஞ்ச நேரம் நீங்க அப்படியே உங்களை தியானிச்சு 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 உனக்கும் தேவனுக்கு இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை குறைச்சிக்கிட்டே வாங்க. ஆண்டவரே, நான் ஜனம் அல்ல, வேடிக்கை பார்க்க. நான் மறுதலிப்பவன் அல்ல, தூரத்திலே உம்மை நின்று பார்க்க. பயந்த ஒரு பெண் அல்ல, நான் தூரத்தில் நின்று துக்கப்பட்டு கொண்டிருக்க. நான் சிரேனே ஊரானாகிய சீமோன், நான் உமக்காய் சிலுவை சுமப்பேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி சொல்லுகிறீர்கள்? எத்தனை பேர் இன்றைக்கு சிலுவையை நோக்கி வருகிறீர்கள்? அடியெடுத்து வை. அல்லேலூயா. உன் பாவ வழிகளில் இருந்து சிலுவையை நோக்கி அடியெடுத்து வை. ஒரு பிரதிஷ்டை பண்ணு. கர்த்தர் கொஞ்ச நாளாக உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சில தரிசனம் உனக்கு மறுபடி வந்து கொண்டிருக்கிறது. சில வார்த்தை மறுபடி உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. சில வசனம் மறுபடி உன்னோடு போராடி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீ சமர்ப்பித்தால் சிலுவை அண்டை வருவாய். அந்த பரிசுத்த புண்ணிய மாசில்லாத புனித அந்த தெய்வீக ரத்தம் விலையேற பெற்றவனாய் உன்னை மாற்றும். உன் கண்ணுல ஜெயம் இல்லாவிட்டால் அந்த ரத்தம் தெளிக்கப்பட முடியாது. கேள். உன் சிந்தையில் ஜெயம் இல்லாவிட்டால் உன் சிந்தையிலே அந்த முள்முடி சூட்டப்பட்ட இடத்திலிருந்து வருகிற ரத்தத்தை தெளிக்கும்படியாக கேள். அது ஒரு வெற்றி திலகம். ஹல்லேலூயா.
உன்னை ஜெயாலியாய் மாற்றும். ஒரு மனிதன் அவரை விழாவில் குத்தினான். ரத்தம் பீரிட்டு வந்தது. அவனுடைய கண்களில் பட்டு அவனுடைய கண்களில் உள்ள வியாதியை நீக்கிவிட்டது. எனக்கு ஒரு ஆசை, இந்த கூட்டத்தில் இயேசுவின் ரத்தத்தினால உன் குடும்பத்தில் இருக்கிற நிரந்தர சாபம் முடிவுக்கு வரட்டும், தரித்திரம் முடிவுக்கு வரட்டும், வறுமை முடிவுக்கு வரட்டும், தடை முடிவுக்கு வரட்டும். 400 வருட அடிமைத்தனத்தை அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நீக்குமானால், இயேசுவின் புண்ணிய ரத்தம் உன் குடும்பத்தில் இருக்கிற சாபத்தை நீக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சிலுவை ரத்தம் உன் கண்களில் படுமானால் உன் பார்வை புனிதமாய் மாறும். அது உன் நெற்றியில் படுமானால் உன் எண்ணங்கள், நினைவுகள், தோற்றங்கள் தெய்வீகமாய் மாறும். அது உன் உதட்டில் படுமானால் உன் வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாய் மாறும். உன் கால்களில் படுமானால் உன் நடைகள் உறுதிப்படும். அது உன் கைகளில் படுமானால் உன் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். உட்காரும்.